ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம பூஜையை ஆரம்பிச்சிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. அப்படியே நம்ம நிலவாசல் படியை அப்படியே ஈர துணி வச்சு தொடச்சிருவோம். தொடச்சிட்டு மஞ்சள் தேய்ச்சிட்டு நம்ம அதில் குங்குமம் வச்சுருவோம். அந்த நிலவாசல் நான் ஏற்கனவே எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதில் எப்பயுமே எல்லோ கலராக இருக்கும் இல்லைங்களா? அதனால் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அது மேலே பார்த்தீங்கன்னா மஞ்சள் தடவி நம்ம குங்குமம் வைக்க போகிறோம். இந்த மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிலவாசல் ரொம்ப அழகாக இருக்குங்க. அதனால தான் நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எப்பயுமே எல்லோவாக இருக்கும் இல்லைங்களா? நான் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணி அந்த பொட்டும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட்டும் அதுவும் பொட்டு தான் வச்சுருக்கேன். அது மேலேயே நம்ம குங்குமம் வச்சுட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் நம்ம 5 மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கோம். 4 மணிக்கே எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வாசலை பெருக்கி நம்ம கோலமெல்லாம் போட்டாச்சு. கோலம் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவோம். நான் பிரம்ம முகூர்த்த டைம்ன்றது பார்த்தீங்கன்னா 4 to 5:30 தான். 6 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம 5:30க்குள்ளே விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நம்ம 5:30 மணிக்குள்ளே விளக்கேற்றணுன்ட்டு வேலையை ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். வாசலில் ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துளசி மாடம் கிட்ட ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிலக்கதவு இருக்கு இல்லைங்களா, அங்கே ஒரு விளக்கு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் நிலக்கதவில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாலில் விளக்கு ஒன்று ஏற்றிருக்கோம். ஹாலில் சாய்பாபாவும் பிள்ளையாரும் இருக்காங்க. நம்ம அங்கே ஒரு விளக்கு ஏற்றிருக்கோம். ஹாலில் சாய்பாபா பிள்ளையார் வச்சதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப அந்த வீடியோ ஒரு மங்களகரமாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாமி ரூமில் விளக்குன்னு வச்சுருக்கோம். பிரம்ம முகூர்த்த டைமில் நம்ம பூஜை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி நம்ம டெய்லியும் முடிஞ்சால் பூஜை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நம்ம வாரத்தில் ஒரு நாளும் செய்யலாம். ரொம்ப இது பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது ரொம்ப பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க. நம்ம வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு ஒரு விளக்கேற்றி வச்சு நம்ம தூபம் காமிச்சாலே போதும். அதான் வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது பெரிய வேலையாக இருக்குமோ அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாலில் சாய்பாபா பிள்ளையார் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கேயே நம்ம தூபம் காமிச்சிடலாம். காமிச்சிட்டு அந்த சாமி ரூம்லேயும் நம்ம தூபம் காமிச்சிட்டு நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜையை முடிச்சிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நீங்களும் இது மாதிரி பூஜை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.